வர கஸ்டமரு நல்லா பழகுவாங்க, நல்லா நல்ல கஸ்டமருங்க. எங்க இருந்தாலும் எங்க கடை போட்டாலும் விட்டா வீட்டுக்கே வந்துருவாங்க. இன்னும் நான் கடை போடாம இருந்திருந்தேன்னா வீட்டுக்கே வந்துருவாங்க. ஹாய் ஹலோ மை டே பெஸ்ட் சிஸ்டர்ஸ், நான் தான் உங்கள் எம்எஸ் சூர்யா. சாவித்திரி அக்கா கடை. இந்த கடையை பற்றி சொல்லணும்னா கோயம்புத்தூரில் இந்த கடையை தெரியாதவங்கன்னு யாருமே இருக்க முடியாது. கோயம்புத்தூர் சாய்பாபா காலனியில் தான் இந்த கடை வந்து லொக்கேட் ஆகிருக்கு. கடந்த 20 வருஷமாக அந்த கடையை நடத்திட்டு வராங்க. இவங்களோட அங்கே அழகான இந்த கொங்கு தமிழ் பேச்சினால கோயம்புத்தூர்லேயே ஒரு ஃபேவரட்டான அக்காவாக இந்த அக்கா இருக்காங்க. இவங்க கடை பார்த்தீங்கன்னா சாய்பாபா காலனி ராம்ராஜ் காட்டன் பக்கத்தில் தான் முன்னாடி வந்து லொக்கேட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் இட பிரச்சனை காரணமாக இப்போ லொக்கேஷன் வந்து சேஞ்ச் பண்ணிக்காங்க. அந்த எக்ஸாக்ட் லொக்கேஷனும் நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன். இவங்க கடையில் என்னென்ன ஸ்பெஷல் ஐட்டம்ஸ்லாம் இருக்குதுன்னு இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் பேர் வந்து எல்சி கணேஷ்குமார். ஆக்சுவலி பேட்ச் ஹோல்டருங்க. கிட்டத்தட்ட 38 வருஷமாக இந்த தொழிலில் இருக்கிறேங்க. சரிங்களா? நம்ம அக்கா கடைங்கிறது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தொடங்கினது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாரதி பார்க் ரோடு கிராஸ் நம்பர் 2ல் வந்து விஜய் பேரடைஸ் கார்னரில் வந்து ஓப்பன் பண்ணாங்கங்க. அவங்களுடைய ஃபுட் ஐட்டம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹைஜீனிக்காக இருக்கும், நல்லா இருக்கும். அவங்க வைக்கிற வாட்டர்லேருந்து அவங்க தயாரிக்கக்கூடிய தோசை, அவங்க தயாரிக்கக்கூடிய சேவை, அவங்க தயாரிக்கக்கூடிய மசால் தோசை, அவங்க தயாரிக்கக்கூடிய அந்த இதர ஐட்டங்கள் இட்லி, அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச விலையில் கொடுத்தாலும் அவங்களுடைய ஃபுட்டு வந்து ஆக்சுவலி ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல் லெவலுக்கு அவங்களுக்கு இருக்கும் அந்த டேஸ்ட். இட்ஸ் அ கிரேட். இட்ஸ் அ 1.5 லேடி. அவங்களுடைய சுய தொழிலில் இது வந்து அவங்க வந்து கணவனுக்கு அப்புறம் வந்து அவங்க தனியாக நின்று இந்த தொழிலை வந்து ஆரம்பித்து இந்த அளவுக்கு அவங்க வந்து வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய தொழில் முன்னேற்றம் என்பது வந்து அவங்களுடைய டேஸ்ட் அண்ட் வந்து ஹைஜீனிக் அப்படின்னா சுத்தபத்தம், நல்லா சுத்தமாக இருக்கும், நல்லா இருக்கும். அந்த மாதிரி வந்து அவங்க தரமாக அந்த உணவை கொடுக்கறதுனால தரமான உணவு கொடுத்தாலும் குறைந்த விலை, அந்த குறைந்த விலையிலும் தரமான உணவு கொடுத்து சுவையாக கொடுக்குறாங்க. தன்னுடைய உழைப்பால் வந்து இந்த கடையை வந்து முன்னேற்றம் அடைஞ்சு வச்சுருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஆட்டோ டிரைவரான நான் வந்து ஒரு கஸ்டமருக்கே தெரியாது அதை பற்றி என்னன்ட்டு. வெளியூர்லேருந்து வந்தாலும் சரி, வெளிநாட்டிலேருந்து வந்தாலும் சரி, இல்லை வேறு நம்மளுடைய நாட்களில் எந்த ஸ்டேட்லேருந்து வந்தாலும் சரி, நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது, அதாவது நான் வந்து இந்த கடையில் சாப்பிடுங்க, இப்படி நல்லா இருக்கும், ஹைஜீனிக்காக இருக்குன்னு சொல்கிற ஒரே கடை என்பது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாய்பாபா காலனி இந்த அக்கா கடை தான். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டுங்க? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா இது வர வைக்கிறதுனா என்ன ஃபுட்டு தாண்டி வரும்? இங்கே வர வைக்கிறதுனா என்ன ஃபுட்டுன்னு கேட்டிங்கன்னா தோசை, இட்லி, ஆப்பம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மசால் தோசை, இதெல்லாமே இருக்குதுங்க. இப்படி வந்து சப்பாத்தி, இப்படியான ஐட்டங்கள் வந்து நல்லா கொடுக்குறாங்க அவங்க. இப்போ ஆக்சுவலி இஃப் யூ வாண்ட் டு டெஸ்ட் இட் அப்படின்னா நீங்கள் ஃபுட்டை வந்து இங்கேயே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபுட்டு கொடுக்குற இடத்துல பூராமே வந்து இந்த க்ரீன் இது கட்டியிருக்கிறாங்க, க்ரீன் கிளாத் கட்டியிருக்காங்க, டம்மி கிளாத் கட்டியிருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல கீழே வந்து பார்த்தீங்கன்னா பூரா குளோரின் போட்டிருப்பாங்க. அந்த குளோரின் போட்டதுனால இந்த இடத்துல ஈயோ கொசுவோ மற்ற இதுவோ எந்த இடத்துலையும் இந்த வராது. அப்புறம் வாட்டர் கொடுக்குறாங்கன்னா பியூர் ட்ரிங்கிங் வாட்டர் வந்து உங்களுக்கு ஹைஜீனிக்காக கொடுக்குறாங்க. அதே மாதிரி சமைக்கிற ஐட்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் கொடுக்குற அந்த வெசல்ஸ், அது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வெசல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் க்ளீன் பண்ணி இல்லை சுத்தபத்தமாக நல்லா அருமையாக கொடுக்குறாங்க. என் பேர் சாவித்திரி. முதல் விஜய் பேரடைஸ் செட்டை நாங்கள் 20 வருஷமாக போட்டுருந்தோம். இப்போ அங்கே பில்டிங் ஓனர் வந்து கடை இங்கே போடாதீங்க, எங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குன்னாங்க. அதுக்கப்புறம் இங்கே மாற்றி 1 மாதம் ஆச்சு. கடையில் வெண்பொங்கல், கிச்சடி, சேவை, பட்டர் தோசை, முட்டை தோசை, பொடி தோசை, ஆனியன் தோசை, மசால் தோசை, தோசை ஐட்டம், முட்டை சேவை, பட்டர் சேவை, பூண்டு சேவை, பொடி சேவை இருக்குது. மோஸ்ட்லி யார் அதிகமாக உங்கள் கடைக்கு அதிகமாக வர்றது? ஃபேமிலியோட நிறைய பேர் வருவாங்க. வயசானவங்க ஃபேமிலியோட. முதல்ல நாங்கள் வந்து எதுவுமே மிக்ஸ் பண்ணுறது இல்லை, சோடாப்போ அஜினாமோட்டோவோ எதுவுமே. நாங்களே எல்லாமே மாவை ஆட்டுறதுலேருந்து எல்லாமே வீட்டில் நாங்கள் தான். அக்கா கடைங்கிற பேர் வந்து எப்படி ஃபர்ஸ்ட் வந்தது? அக்கா கடைங்கன்னா பசங்க வந்து ஒருத்தர் அக்காம்பாங்க, ஒருத்தர் அம்மாம்பாங்க, ஒருத்தர் ஒவ்வொரு மாதிரி கூப்பிடுவாங்க, ஒருத்தர் பாட்டிம்பாங்க.
மோஸ்ட்லாக இப்போ உங்கள் கடைக்கு நாங்கள் வரோம்னா என்ன காரணம் கேட்டு நாங்கள் வரோம்? டேஸ்ட் நல்லா இருக்கும்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் டேஸ்ட் பொறுத்த அளவுக்கு இப்ப மெசேஜ் தான் போட்டு விட்டோம் நம்பர் இருக்கிறவங்களுக்கு. அவங்க வந்து எல்லாருமே கஸ்டமர் பாதி பேர்த்தோட நம்பர் இருக்கு, எல்லாருமே வந்துட்டாங்க. இன்னும் பாதி பேருக்கு நம்பர் இல்லாதவங்க ஒருத்தர் வரல இன்னும். அது பழைய கடையில் இருக்க கூட்டம் இப்போ இடம் மாத்தினதுக்கு அப்புறம் நாள் வர்றாங்களா? வர்றாங்கப்பா, கஸ்டமர் மட்டும் வர்றாங்க. அங்க என்ன உங்களுக்கு ரோட்ல வியாபாரம் இருக்கும், ரெண்டாவது வந்து போன் நம்பர் இல்லாதவங்க வியாபாரம் இருக்கும், நிறைய இருக்கும். ஆனா இப்ப இங்க போது கஸ்டமர் மட்டும் போன் நம்பர் இருக்கிறவங்க மெசேஜ் போட்டங்காட்டிங்க அவங்க மட்டும் வந்துட்டு இருக்காங்க. இப்ப வியாபாரம் பரவாயில்லாம இருக்குதா? பரவாயில்லப்பா, வியாபாரம் பரவாயில்ல, சப்போர்ட் நல்லா பண்றாங்க. பண்றாங்க. கஸ்டமர் வந்து எங்கேயும் என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க, விட்டு வீடுக்கே வந்துருவேங்கிறாங்க. நாங்கள் இந்த வீடியோ எடுத்துருக்கும் போச்சுல வாய் சரியாக பேச வராத ஒரு நபர் வந்து நானும் இந்த அக்கா பற்றி பேச வரேன்னு சொல்லி முன் வந்தது தான் ரொம்ப ஆச்சரியப்பட்டுச்சு. நினைக்கிறீங்க உண்மை சொல்றேன், நல்ல டேஸ்ட் சூப்பரா இருக்கா, பாடி தேடி ஓடி வருவாங்க, நல்லா இருக்கு, டேஸ்டே காரமா இருக்கு அப்படின்னு காசுக்கிற ஏமாத்தது கிடையாது, கரெக்டாக வாங்குறாங்க. வேலைக்கு போல எப்படி நினைக்கலாம் இல்லையா? அதுதான் அந்த கடை தேடி ஓடி வருது. இதனால இவ்வளோ ஊசி பிடிச்சி வைக்கிறீங்க நினைக்காதீங்க, உண்மையிலே பேசுறேன். ஸோ என்னோட பேர் பகவதிராஜுங்க. நான் இந்த அக்கா கடையில் கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு மேலே நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி இந்த கடை வந்து விஜய் பேரடைஸ் NSR ரோடு ஒட்டி இருக்கிற கடை, அது பக்கத்தில் இருந்தது. இப்போ ரீசெண்டாக தான் ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் அவங்க செட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு, வீட்டில் சமைக்கிறத விட பெஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ உடலுக்கு எந்த ஒரு பாதிப்பு இது இருக்காது. நான் ரொம்ப நாளாக சாப்பிட்டுட்டு இருக்கேன். என் குழந்தை அந்த கடையோட ஃபேவரெட்டு. ஸோ வந்தானா அதை எடுத்தோடனே சேவை சொல்லிடுவான். அவங்க எப்படி அக்கா கிட்ட பழகிறதெல்லாம்? அக்காவோட சர்வீஸ் எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஃபுட்டை விட அந்த அன்பு தான் ரெண்டாவது. ஸோ ரொம்ப சாப்பிட்றதுல வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். வீட்டுக்கு போனாலும் அதை பற்றி சாப்பிட்றத பற்றி பேசிகிட்டு இருப்போம். ஸோ யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அவங்கெல்லாம் வந்து இங்கே சாப்பிட்லாம். உடம்புக்கு எந்த கெடுதல் இருக்காது. எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலாக இது தலசோ இல்லை மற்ற சோடாப்பு இந்த மாதிரி ஐட்டம்லாம் அது அங்கேருந்து நீங்கள் தேடி வர்றதுன்னா என்ன ரீசன் நீங்கள்? ஸோ இது கடையோட ருசி, அப்புறம் அவங்களோட சர்வீஸு ரெண்டுமே அற்புதமாக இருக்கும். எப்படி நல்லா பாசமாக பார்த்துக்கிறோம், எல்லாம் பார்த்துக்கோம், நல்லா பார்த்துக்கோம். ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அவங்க கடை இல்லைனாலும் அடுத்த கடைக்கு போவோம். அவன் கடை அடைச்சிருந்தா கூட அவன் வந்து அடுத்த நாள் வந்து சத்தம் போடுவேன், கடையை க்ளோஸ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு. ஆமாம். ஸோ வாய்ப்பு இருக்கவங்க வந்து ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்க. சரி, ரொம்ப நன்றி. நிறைய தொழில் இருந்தா நீங்க ஏன் அந்த உணவு தொழில வந்து நீங்க செலக்ட் பண்ணீங்க? என்னப்பா? நிறைய தொழில் இருக்கு, எனக்கு வந்து அதுல இன்ட்ரெஸ்ட் தான். உங்களுக்கு எப்படி? வீட்லயே நல்லா சமைப்பேன், வீட்லயே நல்லா சமைக்கிறதுனால பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க. அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நம்ம என்னடா வழின்னு யோசிச்சேன். சரி, நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் நீங்க செய்யற டேஸ்ட்டுக்கு கண்டிப்பா டிஃபன் வண்டி போட்டீங்கன்னா ஓடும், நீங்க அதை பண்ணுங்கன்னாங்க. பரவாயில்ல, எங்க டிஃபன் வண்டி போட்டு நல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. அவங்க பசங்களாம் எப்படி சப்போர்ட் பண்றாங்களா? சப்போர்ட் பண்ணுவாங்கப்பா. என் பையன் இருக்கிறான், பொண்ணு இருந்தா, பொண்ணு இப்ப கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். வர மக்கள் எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க, எல்லாமே நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. பிசினஸ் விடாதீங்க, உங்களால முடியற மட்டும் போடுங்க, முடியாத பட்சத்துக்கு பார்ப்போம் அப்படிம்பாங்க. என் பேரு கவின்குமார். நான் வந்து நாராயணபுரம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிக்கிறேன். அக்கா கடை எப்படி தெரியும்? ரொம்ப வருஷமா தான் எனக்கு தெரிஞ்சவங்க நல்லா ஹெல்த்தியா இருக்கு, ஃபுட்டு ஜெனுனியமா இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா போனாலுமே இங்கதான் ஒரு சாப்பிடும் சுத்தமா செய்வாங்க. டேஸ்ட் வந்து இந்த டேஸ்ட் எங்கேயுமே எங்களுக்கு பிடிக்காது. இந்த குழந்தை அதே மாதிரி விலையும் வந்து கம்மியாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். வருஷமா நான் 10 வயசுல இருந்து இங்க சாப்பிடுவேன். அவங்க எப்படி உங்ககிட்ட பழகுறது எல்லாம்? அவங்க வந்து என்னோட சிஸ்டர் மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. வந்தோடனே உங்களை எப்படி கவனிக்கிறதுலாம் நல்ல, அதாவது ஒரு கடை மாதிரியே இருக்கும், நம்ம வீட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு இது இருக்கும் கம்பெனி. சுஜித் சார், நான் இந்த ஏரியாவில் இருக்கேன். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக நான் இங்கே ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருக்கேன். கடையை மாற்றி இருந்தாங்க, இதனால நான் வந்து என்ன சொல்கிறது,
எப்போ வருவேன், ரெகுலர் கஸ்டமர் தான். ஒரு அக்கா பூண்டு தோசை வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஒரு நாளைக்கு எப்படின்னா ஒரு தோசை சாப்பிடுவாங்க. பேச்சுலர்ஸ் அந்த மாதிரி பசங்களுக்குலாம் எப்படி? பேச்சுலர்ஸ் ஃபேமிலினா கல்யாணம் ஆனவங்க நான் ரெகுலராக வந்துட்டு தான் இருக்கேன். வீட்டு போக லேட் ஆகிடுச்சா சாப்பிட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னா பூண்டு தோசை தான். பூண்டு தோசை நிறைய சாப்பிட்டுக்கேன். ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும், டிஃப்ரெண்டாக இருக்கும். உங்ககிட்ட பழகுறாங்க அவங்க நம்ம பார்த்துட்டு பூண்டு தோசை போட ஆரம்பிச்சிருவாங்க. ரெகுலர் கஸ்டமர் தான். சொல்லாமலே போட்டுருவோம். நல்லா இருக்கும், எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். லொகேஷன் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா இது வந்து எங்கன்னு கேட்டீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் சாய்பாபா காலனி 8th ஸ்ட்ரீட். கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் சாய்பாபா காலனி 8th ஸ்ட்ரீட் KK புதூர் அப்படிங்கிற இடத்துல முத்துமாரியம்மன் கோயில் நியர்பை முத்துமாரியம்மன் கோயில் கிட்ட இந்த டிஃபன் கடை இருக்குது. ஆத்தா பேர் சொல்லுங்க. ஆத்தா சொல்லவே இல்லை நான். இப்பதான் சொல்றீங்க, இத்தனை வருஷமாச்சு எனக்கு. இந்த மாதிரி சாவித்திரி அக்கா கடைன்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த ஆட்டோ டிரைவர் சொல்றேன், அக்கா பேர் தெரியாமையே எல்லாருக்குமே நான் வந்து ரெக்கமெண்ட் பண்றது வந்து இந்த சாவித்திரி அக்கா கடை, முத்துமாரியம்மன் கோயில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு டிஃபன் கடை. இட்ஸ் a கிரேட் சூப்பர். மிக மகிழ்ச்சி. வீட்டில் யார் வரம்புறவங்க வந்தால் என்ன பண்ணி தரோமோ அதை விட நல்லா பண்ணி தரோம். எல்லாம் வாங்க. நம்ம வீட்டில் எப்படி பாசமாக பேசி உபசரிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இவங்களோட உபசரிப்புமே இருந்துச்சு. இவங்க கடையோட டீட்டெயில்ஸ் அப்புறம் ப்ரைஸிங் லிஸ்ட்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மேலும் உங்கள் ஊரில் இதே மாதிரி நல்ல கடைகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் அதை கண்டிப்பாக தெரிவிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். நான் உங்கள் MS சூர்யா.